ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் தஞ்சாவூரில் இருக்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகலான்னு முடிவெடுத்தேன். ஸோ அதன்படி காலையிலே கிளம்பிட்டேன். பாருங்கள் உள்ளே போகிறத அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோயிலோட தொடக்கமே ஏராளமான மக்கள் வந்த வரத்தில் இருக்காங்க. இன்றைக்கி திங்கட்கிழமைங்கிறதால கண்டிப்பாக உள்ளூர் மட்டும் இல்லை வெளியூர் வாசிகளும் வந்து இந்த கோயிலை தரிசிட்டு போகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த கோயிலை தரிசிக்க வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். இந்த தஞ்சாவூருக்கு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அதை விட முக்கியம் என்னென்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு, இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு சிறப்பம்சம் இருக்குது. இங்கே பாருங்கள், தஞ்சை பெரிய கோயிலில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். அதன்படி தான் தொடக்கமே பாருங்கள், எந்த அளவுக்கு பராமரிப்புகள்லேருந்து எவ்வளவு தூரம் அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள். உள்ள அவ்வளவு என்ன சொல்கிறது, அவ்வளோ சுத்தமாக இருந்தது இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு குப்பை எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு கிளியராக வச்சுருந்தாங்க. பராமரிப்புகள் அவ்வளவு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டு அரசு, அதாவது அறநிலையத்துறை கண்ட்ரோலில் வரதால் அந்தளவுக்கு சிறப்பாக இருந்தது. கோபுரங்கள்லாம் பாருங்கள். இந்த கோபுரங்கள் மட்டும் இல்லை, இந்த கல்வெட்டுகளே நமக்கு ஏராளமான கதைகள் சொல்லும். ஏன்னா வரலாற்று சிறப்புமிக்க கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நானும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வரலாற்று பெரிய முக்கியமான என்ன சொல்கிறது, வரலாற்றில் முக்கியமான சிறப்பம்சத்தை இது ஒன்றுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா நான் பகலில் வந்ததால் இரவு நேரத்தில் வந்தால் இதை விட இன்னமும் நல்லாயிருக்கும். ஏன்னா மின்விளக்கெல்லாம் போட்டு மாலை நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் இந்த பகல் நேரங்கள்லையுமே அந்தளவுக்கு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்வெட்டுகளுமே நமக்கு நிறையா, அதாவது பழமை வாய்ந்த சிறப்பம்சத்தை கூறுவதாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள், மரங்கள் இதுக்கு நடுவில் அமைதியான ஒரு தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான முறையில் இருந்தது இந்த தஞ்சை பெரிய கோயில். நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். வரலாற்றில் நம்ம வந்து பள்ளி பருவத்திலேருந்து இந்த பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம் நமக்கு இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி. இங்கே பாருங்கள், அந்த கோபுரத்தோட அழகை பாருங்கள். இது என்னென்ன மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ தூரம் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த கோயிலுக்கு வரணும், கண்டிப்பாக கோயிலை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளிநாடுகள்னு எல்லா ஊர்லேருந்து இந்த கோயிலை வந்து பார்க்க வராங்க சுற்றுலா பயணிகள். அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தஞ்சாவூர் வந்ததெல்லாம் நானும் சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்களும் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்